ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் பிரிவுகளின் இணை அமைப்பாளர் திரு நாச்சியப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். கோவில்ல அர்ச்சகர் ஒருவர் தாமரை மலரும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்டெக்ட் பயன்படுத்தி இருக்காரு. இது பாஜகவுக்கு வாக்களிக்கணும் அப்படின்றத ஒரு கோவில் ஒரு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சு இதற்கான நடவடிக்கையும் சேகர்பாபு அவர்கள் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தாமரை தான் மலரும், சூரியனா மலரும் சொல்லுங்க? பூதானங்க மலரும். அவர் சொல்றாரு கடவுள் மேல இருக்க தாமரை மாதிரி ஆனால் உங்க உள்ளத்துல இருக்கணும் தாமரை, அதுன்னு ஏதோ சொல்றாரு. நானும் அந்த வீடியோவை பார்த்தேன். இவர் பொங்குற அளவுக்கு அந்த வீடியோல எல்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் சேகர் பாபுக்கு ஒன்றும் சப்ஜெக்ட் கிடையாது இப்போ பேசுறதுக்கு, அதனால இதுக்கு அப்படியே பொங்குறாரு. நான் கேட்குறேங்க, அவர் யதார்த்தமா பேசுறாரு. அந்த கோயில்ல இருக்க குருக்கள் யதார்த்தமா சொல்றாரு. நீ ஏன் அதை அவர் தாமரைன்னொன்னவே ஏன்னா தாமரை என்ன சொல்லக்கூடாத வார்த்தையா தமிழ்ல? நான் கேட்குறேன், தாமரைன்னு சொல்லக்கூடாதா? கோவில்ல தாமரையில தான் சாமிக்கு பூ போடுறாங்க, எல்லாம் நடக்குது. உடனே அவர் எப்படி சொல்லலாம்? அவர் துறை வாரியா நடவடிக்கை 1000 நடக்குது தப்பு கோயில்ல, நீ அதுக்கு துறை வாரியா நடவடிக்கை எடுக்காம அதாவதுங்க, யாரு வீக்கா இருக்காங்களோ, யாரை அடிச்சா பயந்து ஓடுறாங்களோ அவங்கள மட்டும்தான் அடிப்பாங்க. நான் இன்னொன்னு கேட்குறேங்க, உங்களை சர்ச்சில் எலெக்ஷனுக்கு முன்னால கேம்பெயின் நடக்குதா நடக்கலையா? அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் என்னத்துங்க சர்ச்சுக்கு போகணும்? போய் அங்கே எல்லாம் உட்காந்து ப்ரே பண்ற மாதிரி ஆக்ட் பண்றது, எல்லாரோடையும் குரூப் போட்டோ எடுத்துக்கிறது, அங்க போய் பிரியாணி சாப்பிட்றது எதுக்குங்க பண்றாங்க? அப்ப அங்க அரசியல் நடக்கலையா? இல்ல, ஒரு அரசியல் தலைவர் பேசுறதுக்கும் அர்ச்சகருக்குமான வித்தியாசம் இருக்குது. அங்க ஃபாதர் பேசுறாரு, அப்ப அவர் யாரு? மத போதகர் இல்லையா? அதே மாதிரி ஜமாத்ல சொன்னாங்கன்னாங்க. ஜமாத்ல யாருங்க போய் சொல்லுவா? ஜமாத்ல யார் சொல்லுவா? ரோட்ல போறேன் வரவன ஜமாத்ல போய் சொல்லுவாங்க? அங்க இருக்க யாரு தலைமை பொறுப்புல இருக்காங்களோ அவங்க தானே சொல்றாங்க. ஸோ நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ள நம்ம போகவே வேணாம். நீங்க கோவில்ல நடக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லா மதத்திலையும் கோவில்ல நடக்குது. இங்க அவர் யதார்த்தமா சொன்னதை நீ ஏன் அரசியலாக்குறீங்க? நீங்க தான் அரசியலாக்குறீங்க. 10 பேர் பார்த்த ஒரு விஷயத்த ஒரு வீடியோவை போட்டு வைரல் ஆக்கி நீ தாமரைக்கு பப்ளிசிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்னு நான் சொல்லுவேன். அந்த கோவில்ல இருந்த அந்த 10 பேர் கூட கிடையாதுங்க. அந்த 10 பேர் பார்த்த தாமரைன்னு அவர் சொன்ன டயலாக நீ வீடியோ எடுத்து போட்டு உன்னுடைய சுயநலத்திற்காகவும் உங்களுடைய சுய விளம்பரத்திற்காகவும் சேகர் பாபு அவர்கள் அதை இப்படி வெளியிட்டு அதுக்கு நாங்கள் இந்த நடவடிக்கை எடுப்போம் அந்த நடவடிக்கை எடுப்போம்னு பேசினது இது ஒன்று அவருடைய அறியாமை. ரெண்டாவது, அவர் தாமரை தான் இனிமே வளர போகுது, அதுதான் நடக்க போகுதுன்னு அதுக்கு ஒரு விளம்பரத்துக்காக அவர் பண்ணியிருக்காரு. அர்ச்சகர் பண்றதுல எந்த தவறும் இல்லை. அவர் என்னங்க சொன்னாரு தவறா? அவர் என்ன சொன்னாரு? நீங்க எல்லாம் ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னாரா? சொல்லல. இல்ல, அவர் உங்கள் அனைவர் முகத்திலும் நெஞ்சத்திலும் மலர்ந்திருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அது என்ன, நீங்க அதை போய் இன்டர்பிரேட் பண்றீங்க? அப்போ கல்யாண வீட்டுல போய் இந்த இலையில் சாப்பிடலாம்னா உடனே எல்லாம் ரெட்டலையை சொல்லிட்டான்னு அங்க இருக்கவங்க எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டுருங்களா? நான் கேட்கறேன், இலைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதா? இல்ல தாமரைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதா? இவங்க சும்மாங்க புரியாத ஆளுங்க. இவங்களுக்கு எதுக்கு துறை வாரியா நடவடிக்கை? ஏன்னா இப்ப அவர் ஒரு கேஸ் போட்டாருன்னா அவர் என்னங்க பண்ணுவாரு? ஏன் தாமரைன்னு சொல்லக்கூடாது? இப்போ நான் உங்கள்ட்ட சொல்ற சப்ஜெக்டே போய் கோர்ட்ல ஒரு கேஸை போட்டு அவர் கேட்டாருன்னா இந்த ஆஃபீஸர் பதில் சொல்ல முடியுமாங்க? ஏங்க, சேகர் பாபு அவர்கள் வாய்க்கு வந்த பொய்யை அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பார் எப்பவுமே. எந்த வேலையும் நடக்கல. ஒரு கோவிலுங்க, அதுல அவங்களே சொன்னாங்க அறநிலையத்துறையில 5 மாசத்துக்குள்ள நான் கும்பாபிஷேகம் பண்றதுக்கு பண்றேன்னு. புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு கோவில் இன்னும் பாலாலயம் நடக்கல. அந்த மக்கள் உண்ணாவிரதம் இருக்காங்க. வெக்கக்கேடு. ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ஒரு ஊரே கூடி உண்ணாவிரதம் இருக்கிறது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த பாருங்க, அந்த கோயில் பேரு புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் புதுநிலைப்பட்டி அருள்மிகு கண்ணுடைய ஐயனார் திருக்கோவில். இது 6 மாசத்துல உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு கும்பாபிஷேகத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க, இவங்க காசு கொடுக்க போறதில்ல. அறநிலையத்துறை ஒரு பைசா செலவு பண்ண போறதில்ல. ஊர் மக்கள் செலவு பண்ண போறாங்க. அதுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு ஊரே கூடி உண்ணாவிரதம் இருந்துதான் அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பர்மிஷன் வாங்கணும்னா அப்ப இவங்க என்ன நடத்துறாங்க? அவர்கள் சொல்றது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க பல கோவிலே கும்பாபிஷேகம் நாங்க பொய் எது வேணா சொல்லாமேங்க. நீங்க பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்க போற மைக்கு நீட்டுற எல்லா இடத்துலயும் நாங்கள் 1500 கோவில் கும்பாபிஷேகம் 2000 அப்படின்னு சொன்னா அது உண்மையாது? சொல்லுங்க. நீங்க ஒரே பொய்ய தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது உண்மையாயிருமா? கிடையாது. நீங்க ஓரவஞ்சனை பண்றீங்க. இந்துக்களுக்கு ஓரவஞ்சனை பண்றீங்க. அவங்க வழிபாடுங்கிறது அவங்களுடைய பேசிக் ரைட்ஸ். அந்த ரைட்ஸை நீ கரெக்டா கிடைக்க விடாம நீங்க எந்த உலகத்திலேயாவது நடந்திருக்காங்க? கோவில் கும்பாபிஷேகத்துக்காக உண்ணாவிரதம் இருந்த ஒரு நிகழ்வு வேற எங்கேயாவது நடந்திருக்கா? புதுக்கோட்டை மாவட்டத்துல நடந்திருக்கு. அப்ப நீங்க என்னத்த பேசுறீங்க?
பாஜக பீகாரில் வந்து ஒரு மாபெரும் இமய வெற்றியை வந்து பெற்றிருக்கு. கண்டிப்பா எக்ஸிட் போல் என்ன சொன்னாங்களோ அதையும் தாண்டி 200 அப்படின்றத 202 அப்படின்றத எடுத்திருக்காங்க. வேற ஆப்போசிட்ல பார்க்கும்போது எதிர்க்கட்சிகள் 35 அப்படின்ற நம்பர்ல வந்து நிக்கிறாங்க. ஸோ இந்த 202 அப்படின்றதே இந்த எக்ஸிட் போல் வரும்போதே பலரும் வச்ச கருத்து வந்து எஸ்ஐஆர் இதுக்கு தான் பீகார் பண்ணாங்க. எஸ்ஐஆர் ஆரம்பிக்கும் போதே அந்த குற்றச்சாட்டு இருக்கு. எஸ்ஐஆர் பண்றதே பாஜக ஜெயிப்பதற்காக தான் அப்படின்றது. இந்த 200 அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறமே எஸ்ஐஆர்ல பண்ற முறைகேடு தவறுகள் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் கூட இருந்ததுனால தான் இன்னைக்கு பாஜகவுக்கு 202 கிடைச்சிருக்கு அப்படின்னு. அதாவது நீ கேள்வியில எல்லாமே குதர்க்கமா கேக்குறீங்க. 2010ல் 206 தொகுதிகளை வின் பண்ணி அதே இடத்துல பாஜக கூட்டணி வந்திருக்கு. அப்போ என்ன எஸ்ஐஆர் இருந்துச்சா? ஏன் அப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன எல்லாத்தையும் மாற்றினாங்கன்னு? இன்னைக்கு உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இல்லை அந்த ஊரில். நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா வந்திருப்பீங்க. எஸ்ஐஆரில் க்ளீனப் தானே. சரி, யாராவது வந்து கேட்டாங்களா எஸ்ஐஆரில் இன்னும் நீக்கிட்டாங்க, ஏதாவது போராட்டம் நடந்ததா, பெரிய கலவரம் நடந்ததா அங்கே பீகாரில், எஸ்ஐஆர்லேருந்து எங்களை நீக்கிட்டாங்கன்னு யாரும் சொன்னாங்களா? கிடையாது. இல்லை, நீங்களாம் சும்மா எஸ்ஐஆர்னு பேசிட்டீங்க. அது உங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா. நீங்கள் எஸ்ஐஆரை பற்றி உங்களுக்கு சரியான புரிதல் கிடையாது. நீங்கள் மக்களையும் குழப்புறீங்க. அதை நடக்க விடாமல் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுமோ இன்னைக்கு நேரேட்டிவே உங்களுக்கு கிடையாது. எதை வச்சு அரசியல் பண்ணலான்னே புரியல. இப்போ திமுகவுக்கும் சரி, இந்தி கூட்டணி கட்சிகளுக்கும் சரி. நீங்கள் எஸ்ஐஆர்னால போச்சுங்கிறது இப்போ ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. முன்னால் என்ன சொல்லுவாங்க, ஓட்டிங் மிஷின் வந்து பண்ணிட்டாங்க, இவிஎம்ல அது சரியில்லை இது சரியில்லை, எலெக்ஷன் கமிஷன் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் எங்கெங்க ஆள் இருக்கு? என்னங்க புரிஞ்சு பேசுறாங்களா புரியாமல் பேசுறாங்களான்னு எனக்கு தெரியலங்க. எலெக்ஷன் கமிஷன் எங்க எம்ப்ளாயி இருக்காங்க சொல்லுங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பாடி அவ்வளோதான். அதில் வெறும் டாப்ல இருக்கவங்க தான் இருக்காங்க. அது இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சி யாருங்க? ஸ்டேட் கவர்மெண்ட். இங்கே வேலை பார்க்குறது அத்தனை பேர் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தான் ஆன் பிகாஃப் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி இருக்கல நீங்கள் வந்து என்ன எலெக்ஷன் கமிஷன் வந்து அதை அப்படியே பண்ணி ஏன்னா அவரே வந்து இங்கே பண்ணாரா? அவரே வந்து ஓட்டெல்லாம் எடுத்து போட்டு போனாரா? என்னங்க புரியாமல் ஓட்டை போய் கரெக்ட் பண்ணுறாங்க, வீடு வீடாக பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு புரிதல் வேணுங்க. வந்து 2 விஷயங்க. ஒன்று, சம்மரி ரிவிஷன் எப்பவும் நடக்கிறது. அதாவது நம்மளே பார்த்துருப்போம், போன எலெக்ஷனில் வந்து ஓட்டர் ஸ்லிப்பு வீடு வீடாக கட்சிக்காரங்க கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்கள் வீட்டில் ஒரு புது வாக்காளர் இருந்தால் அதை எழுதி கொடுக்கலாம். நீங்கள் யாராவது நான் கேட்குறேங்க, வீட்டில் ஒருத்தர் இல்லை, அந்த இல்லாதவர் இறந்து போனவரோட ஓட்டை நீங்க தெரியப்படுத்திருக்கீங்களா? இதுவரையும் வாழ்க்கையில கிடையாது. யாரும் எழுதி கொடுக்கறது இல்லை. புதுசா இருந்தா 18 வயசுக்கு மேல இருக்கவே நான் ஓட்டு போடணும் ஓட்டர் ஐடியா வாங்கிட்டு அதை சேர்க்கறதுல தான் நம்ம இருப்போமே ஒழிய, நீக்குனது இதுவரையும் நம்ம சரித்திரத்துல என்னைக்கும் பண்ணதான் எனக்கு தெரியாது. யார் கொடுத்தாங்கன்னே எனக்கு தெரியல. இந்த மாதிரி நீக்குனது எல்லா ஃபார்மும் இருக்கு. ஃபார்ம் நம்பர் 6 சேர்க்கறது, ஃபார்ம் நம்பர் 7 நீக்கிறது, ஃபார்ம் நம்பர் 8 கரெக்ட் பண்றது, இதெல்லாம் இருக்கு. மோஸ்ட்லி யூஸ் பண்ற ஃபார்ம் நம்பர் 6 மட்டும் ஆட் பண்றது மட்டும். ஏன்னா புதிய வாக்காளர்கள் அவங்கள சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. இல்ல, முதலமைச்சர் அவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு, நாங்க எஸ்ஐஆர் எதிர்க்கவே இல்லைங்க, இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, இந்த ஒரு குறிப்பிட்ட அந்த டைமுக்குள்ள எதுக்கு புஷ் பண்ணி இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு. ஏங்க, ஒரு நாளைக்கு 15 பேரை பார்த்தா ஒரு பூத்துல ஒரு ஆள் வந்து பூத்துல இருக்க 650 இருந்து 850 பேர் வரையும் ஒரு பூத்துல இருக்கான் பார்க்க முடியும் 20 நாள்ல. அப்ப இவர் என்னத்த பேசுறாருன்னு தெரியல. இவருக்கும் தெரிஞ்சு பேசுறாரா? அப்ப என்ன ஒரு வருஷம் பண்ணுவீங்களா? இது என்னங்க இது? ஒரு வருஷம் எப்ப முன்னால பண்ணுவீங்க? எலெக்ஷன் இருக்க ஸ்டேட்டுக்கு பண்ணிட்டு அப்படி அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. பீகார்ல எலெக்ஷன் நடந்தது, அதுக்கு முன்னால பண்ணாங்க. டெல்லியில எலெக்ஷன் நடந்தது, அதுக்கு முன்னால பண்ணாங்க. இப்ப அடுத்த செட் ஆஃப் 12 ஸ்டேட்ஸ்க்கு இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இது எங்களுக்கு முன்னால. அதாவதுங்க, நீங்க மக்களுக்கு புரிதல் கிடையாது. ஆனா இவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லணும். அது சொல்றதுக்கு வந்து இதுக்கு வந்து சரியான டைம் கொடுக்கல. ஏன் டைம் கொடுத்து பண்ணா இவங்க என்ன சேர்க்கணும்னு பாக்குறாங்களா இல்ல நீக்கணும்னு பாக்குறாங்களா? போய் அங்க நிக்க வேண்டியது என்ன? நீங்க எல்லாம் BLA 2 போட்டிருக்கீங்கல்ல, பூத் லெவல் ஏஜென்ட்னு. ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு பூத்துல ஒருத்தரை போடுவாங்க. அவருக்கு பேரு பூத் லெவல் ஏஜென்ட். அவர் வந்து ஒரு பூத்துக்கு ஒரு ஆபீசர் இருப்பாரு, பூத் லெவல் ஆபீசர்னு ஒருத்தர் இருப்பாரு. அது கவர்மெண்டோட ஆளு, ஸ்டேட் கவர்மெண்டோட ஆளு. அவர் வீடு வீடா போய் இதை கரெக்ட் பண்ணுவாரு. நீங்க முன்னால சம்மரி ரிவிஷன்ல கொடுத்தீங்கன்னாலும் உங்களோட பேப்பரை கொடுத்தீங்கன்னா அவர் ஆட் பண்ணிக்குவாரு. டெலீட்டே பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. ஆட் பண்ணிட்டே போயிட்டே இருப்பாரு. இப்போ என்ன பண்றாங்கன்னா, அந்த பூத் லெவல் ஆபீசருக்கு, அதாவது அரசாங்க ஊழியருக்கு, தமிழக அரசாங்க ஊழியர் வந்து வீடு வீடா வந்து, ஏங்க உங்க வீட்டுல 4 பேர் இருக்கீங்க, 4 பேர் இருக்கீங்களா இல்லையா? எல்லாருக்கும் ஓட்டு இங்கே தான் இருக்கா இல்லையா? ஓ, உங்க பெரிய பொண்ணா, இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி போயிடுச்சா, ரைட், ஓகே, இதை இங்கேருந்து நீக்கும். அவங்க எந்த ஊருக்கு போயிருக்காங்க, அப்போ இந்த ஓட்டை அந்த பூத்துக்கு மாற்றுங்க. இதை கிளீன் பண்ணுற வேலை தான் இப்போ நடக்குது. முன்னால் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுங்க, 1200 ஓட்டு இருக்க ஒரு பூத்தில் ஒரு சாம்பிள் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இப்போ நடக்குதுல, 4ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு தேதி வந்து 19 ஆச்சு. இந்த 15 நாளில் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பூத்தோட நிலவரத்தை நான் சொல்கிறேன். பூத்து பேர் சொல்ல, ஒரு பூத்தோட நிலவரத்தை சொல்கிறேன். 1200 ஓட்டு அங்கே.
இவங்க கொண்டு போய் எத்தனை ஃபார்ம் கொடுத்தீங்க பிஎல் போய் கேட்டா 840 ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபார்முக்கு ஆளே கிடையாதுங்க. டிரான்ஸ்ஃபர் ஆகி போனவன் இருக்கு. 2002ல இருந்து இன்னைக்கு வரையும் செத்தவன் அவ்வளவு பேரும் அந்த பூத்துல இருக்கான் இன்னும் வாக்காளரா. அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? திமுக கள்ள ஓட்டு போடுவாங்க. ஒரே பூத்துல ஒரே பேர்ல 4 வாக்காளர் அடையாள அட்டை இருக்கு, 4 நம்பர் இருக்கு. அப்ப அது கள்ள ஓட்டு போடுறதுக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் கிளீன் அப் பண்ணிட்டாங்கல்ல, வீடு வீடா போய் செக் பண்றாங்க. ஸோ அதனால நீங்க எஸ்ஐஆரை புரியாம வேணா பேசலாமே ஒழிய புரிஞ்சவன் எவனுமே தப்புன்னு சொல்ல மாட்டான். இப்போ இவர் சொல்றாருல்ல, எங்களுக்கு தெரியும் நாங்கள் எஸ்ஐஆர் எதுக்கு, அப்புறம் என்ன தெரிவித்தீங்க? 4 மாசத்துக்கு முன்னால ஊர் ஃபுல்லா பேனர் வச்சிங்களே, எஸ்ஐஆரை நாங்கள் வலுவாக எதிர்க்கிறோம், எஸ்ஐஆர் ஒரு இது அதுன்னு போட்டிங்களே. அந்த பருப்பு வேகலை, அவ்வளோதான். அடுத்தது வேற எதையாவது பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ அடுத்த நேரேட்டிவ்க்கு சுத்திட்டு இருப்பாங்க. எதை வச்சு அரசியல் காய் நகர்த்துறது இன்னொரு 4 மாசம். இப்போ விஜயுடைய கட்சி தாவேக்காவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க. புஷி ஆனந்த் ஆதவர்ஜனோட தலைமையில. விஜய் அவர்கள் அதுக்கு முன்னாடி ஒரு காணொலி ஒண்ணு வெளில விட்டுருக்காரு. அதுல கேட்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ இறந்து போனவங்களை நீங்க என்னன்னு பார்க்கலாம், புதுசா வரவங்கள என்னன்னு பார்க்கலாம். இப்ப இருக்கிறவங்கள டிசீஸ்ட் பர்சனையும் நியூ பர்சனையும் பார்க்கறது, இருக்கவங்க ஆல்ரெடி போட்டுட்டு தானே இருக்காங்க, அதை எதுக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு. இரண்டாவது அவர் வைக்கிற இன்னொரு கேள்வி, வீடு வீடா போறீங்க, நீங்க வரீங்கன்னு சொல்லி லீவ் எடுத்துட்டு எல்லாராலையும் உட்கார முடியுமா? இதனால வேலைக்கு போற பெண்கள், பாமர மக்கள் பாதிக்கப்படுறாங்க, நீங்க வரும்போது இல்லைன்னா அப்ப அது என்ன ஆயிடும் அப்படின்ற கொஸ்டின் மார்க். இது ஒரு காமெடி நாடக கம்பெனிங்க விஜய் கட்சியே. ஏதாவது படிச்சு பார்த்தாங்களா? அதுல என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தாங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன சொல்றீங்க நீங்க? உயிரோடு இருக்கவனை எப்படி பார்க்கணும்? ஏங்க செத்தவனை எப்படிங்க தெரியும்? ஃபுல் லிஸ்ட்டை பார்த்தா தானேங்க எவன்லாம் இருக்கான் இல்லைன்னு தெரியும். அப்புறம் ஏன் நீங்க செக் பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க? நீங்க எப்படிங்க பார்ப்பீங்க? ஒரு கிளாஸ்ல அட்டண்டன்ஸ்ன்னு எல்லாரு பேரையும் வாசிச்சா மட்டும்தான் எவன்லாம் இருக்கான் எவன்லாம் இல்லைன்னு தெரியுமா? இல்லை இல்லாதவனை மட்டும்தானே நீங்க பார்க்கணும் கிளாஸ்ல? ஏன் இருக்கவனை எல்லாம் எந்திரிச்சு நிக்க சொல்றேன்னு கேட்குற மாதிரி இருக்க ஒரு கேள்வி. கிளாஸ்ல அட்டண்டன்ஸ்ல எப்படிங்க எடுப்பாங்க? அட்டண்டன்ஸ்ல இருக்க 20 பேரையும் பேரை வரிசையா வாசிப்பாங்க, இருக்கவன் எந்திரிச்சு நிற்பான், இல்லாதவனை இல்லாதவனு குறிச்சுக்குவான். இப்படி எடுக்கிறது தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. விஜய் என்ன சொல்றாரு? இருக்கவனை ஏன்டா எந்திரிக்க சொல்ற, இல்லாதவனை நீனே அப்ப என்ன இவரா போய் கண்டுபிடிப்பாரா? என்னங்க இது? அவர் என்னங்க கோமாளியாங்க அவரு? எழுதி கொடுத்தவன் ஒழுங்கா எழுதி கொடுக்க மாட்டான், இல்ல சொல்லி கொடுத்தவன் ஒழுங்கா சொல்லி கொடுக்க மாட்டான். இது ஒரு கேள்வி. 2வது கேள்வி நீங்க என்ன கேக்குறீங்க? வீட்டுல நாங்களே இவர் வருவாரு நாங்க படுத்திருப்போமா அப்படின்னு கேக்குறீங்க. வீட்டுல உட்காந்துருப்போமா? பிஎல்ஓ எப்போ வர்றாரு நாங்க காத்திருப்போமா? அவங்க என்ன சொல்றாங்க? பிஎல்ஓ ஆபீசர் ஒரு தடவை உங்க வீட்டை பார்ப்பாரு. வீட்டுல நீங்க ஆள் இருந்தீங்கன்னா உங்க பேப்பரை கொடுப்பாரு. 4 ஓட்டு இருக்குன்னா 4 ஓட்டையும் வரிசையா நிக்க வச்சு அவர் என்ன குரூப் போட்டோ எடுத்துட்டா கொடுப்பேன்னு சொல்றாரு? யாராவது ஒருத்தர் இருந்தா பேப்பரை வாங்கி வச்சுக்க வேண்டியதானே? எல்லார் வீட்லயும் எல்லாருமா பூட்டிட்டு போயிடுறாங்க? கிடையாது. அப்படியே நீங்க சொல்றதே கரெக்ட்னா கூட அந்த வீட்டுல இருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்றாங்க, வீடை லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன சொல்றாங்க? எஸ்ஐஆர்ல 2வது தடவை வரணுங்கிறாங்க. திருப்பி 2வது தடவை அவர் போவாரு. அப்பவும் நீங்க பூட்டிட்டு போயிட்டீங்கன்னா 3வது தடவை போவாரு. ஒரு வீட்டை ஒருத்தன் டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ல பூட்டிட்டே போனான்னா அந்த வீட்டுல வெளியில வேலைக்கு போயிருக்கானா இல்ல வீட்டை விட்டுட்டு அவன் காலி பண்ணி போயிட்டானா? நீங்க சொல்லுங்க முதல்ல. ஒருத்தனை ஒரு வீட்டுல உங்களை நான் பார்க்க வரேங்க உங்க வீட்டுக்கு, காலையில வரேன் நீங்க இல்ல, மத்தியானம் வரேன் ஒரு நாள், அடுத்த நாள் இல்ல, அடுத்த நாள் சாயங்காலம் வரேன் அன்னைக்கும் நீங்க இல்ல. அப்ப என்னோட புரிதல் என்னவா இருக்கும்? நீங்க ஊருக்கு போயிருப்பீங்க, இல்ல இந்த வீட்டை காலி பண்ணி போயிருப்பீங்க. இது 2ல 1 தானே? அப்போ 3 ஒரே நாள் வந்தா, இது வெவ்வேறு நாள் வந்தா நீங்க வெளியூருக்கு போயிருக்க முடியாது. அந்த 10 நாள்ல நீங்க வெளியூர்ல போயெல்லாம் உட்காந்துருக்க முடியாது. அப்ப நீங்க அங்க இல்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டீங்கன்னு தானே? இவ்வளவு தெளிவா போட்டிருக்கிறது இவருக்கே புரியல. இன்னும் அங்க என்ன நடக்குதுங்கிற விவரமே புரியாம வாய்க்கு வந்ததை பேச வேண்டியது. இது எதுக்கு போராட்டம்னே தெரியல. நாங்களும் இருக்கோம்னு சொல்றதுக்காக பண்ண போராட்டம் அது. அதாவது எங்க கட்சி எவனும் மறந்துடாதீங்கடா, கரூருக்கு அப்புறம் எல்லாரும் மறந்துட்டீங்க டோட்டலா, அதுக்காக இப்ப நாங்க இருக்கோங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்கு என்னங்க போராட்டம்? அந்த போராட்டத்துல அவர் என்னங்க சொன்னாரு? மக்களுக்கு என்ன கருத்துங்க சொன்னாரு? ஏதாவது எஸ்ஐஆரை பத்தி 4 விஷயம் பேசினாரா? கிடையாது. எஸ்ஐஆர் எதுனாலாம் தப்பு என்ன ஏது ஒரு பாட்டு சொல்லிட்டே போறாரு. அது என்ன? இப்ப நீங்க அவர் சொன்ன 2 கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ஆஸ் அ சாதாரண ஒரு வாக்காளரா வீட்டுல இருக்கவன்ட்ட போய் நீங்க விஜய் இந்த 2 கேள்வி கேட்கிறாரு, அதை பத்தி என்னன்னா அவனே காரி துப்புவான். அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதை வேற நீங்க கேக்குறீங்க. சரி, அடுத்த கேள்வி கேட்குறேன். பாஜக ரொம்ப நாளா சைலண்டாவே இருக்கு. எலெக்ஷன் வேற வரப்போகுது, ஒருவேளை கூட்டணி இருக்கனால அதிமுக பாத்துக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க யாருங்க அப்படி சொன்னா? அதிமுக பாத்துக்கும் நாங்க பேசாம இருப்போம்னு. இப்ப அத்தனை பிரிவுகளும் அங்கங்க மீட்டிங் போடுறோம், அத்தனை அணிகளும் அங்கங்க. சரி, நான் அவனு கேட்குறேன், எங்க தலைவர் ஒரு பயணம் ஒண்ணு போறாரு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அது என்னது?
அதிமுக பார்த்துக்கும் நாங்கள் உட்காந்துருக்கோம்னு வேற கேட்குறீங்களா நீங்க? இப்போ தலைவரோட பயணம் பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் போற இடத்துல எல்லாம் மக்கள் இருக்காங்களா இல்லையா? எவ்வளவு எழுச்சியா இருக்கு அந்த பயணம். அப்புறம் நீங்க இந்த கேள்வி கேட்குறீங்க. இப்போ பாருங்க, அடுத்தது எங்களோடது ஒண்ணு வந்து அனைத்து பிரிவுகளின் மாநாடுன்னு கும்பகோணத்துல ஒன்று நடக்க போகுது. இப்போ 29ஆம் தேதி மொத்தமா பிரிவுகளோட நிர்வாகி மட்டும், மாநில மாவட்ட நிர்வாகி மட்டும் 22,500 பேர். இந்த 22,500 பேர் கலந்துக்கிற ஒரு பெரிய பிரிவுகளின் சங்கமம் அப்படின்னு சொல்லி கும்பகோணத்துல 29ஆம் தேதி நடக்குது. எங்கள் நேஷ்னல் லீடர்ஸ் எல்லாம் வராங்க, பிஎல் சந்தோஷ்ஜி வராங்க, நிறைய நம்ம மாநில தலைவரோட தலைமையில் இது நடக்குது. ஸோ நீங்கள் எதுவுமே தெரியாமல் நாங்கள் அதிமுகவை இப்போ எஸ்ஐஆருக்கு எவ்வளோ வேலை பார்க்குறோம், அவ்வளோ பூத்துலேயும் போய் பாருங்கள். நம்ம ஆளுங்க பிஎல்ஏ 2 வந்து பூத்தில் வேலை செய்கிறாங்க. அவ்வளோ பேரும் எங்களுக்கு டேட்டா இன்னைக்கு வரையும் எத்தனை ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு பேர் இறந்தவர்கள் ஆஸ் ஆஃப் டுடே, ஒவ்வொரு பூத்தில் இன்னைக்கு எத்தனை பேர் வந்து புதுசாக இணைத்துள்ளார்கள், எத்தனை பேர் வீடு காலி பண்ணியிருக்கான், இன்னும் கொடுக்காத ஃபார்ம் எவ்வளவு, இந்த ரிப்போர்ட் எங்களுக்கு வந்து அத்தனை பூத்லேருந்து எங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. அப்போ எப்படி நாங்கள் வேலை பார்க்காம இருப்போம் சொல்லுங்க? இல்ல, முன்னாடி இருந்த பாஜகவோட ஒரு ஜோஷை வந்து காணும் அப்படின்ற பல குற்றச்சாட்டு பலரும் பேசுறாங்க. இல்லை, நீங்க வந்து சரியா ஃபாலோ பண்ணல பாஜகன்னு நான் சொல்லுவேன். நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க கட்சின்றதுனால உங்களுக்கு அந்த மாதிரி தோணுது? அப்படிலாம் கிடையாது. தலைவரோட பயணம் அது ஒரு தனியாக போயிட்டு இருக்கு. இப்போ வந்து 14வது நாள் முடிஞ்சிருச்சு. எங்களோட கணக்குப்படி வந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளை இதுவரையும் கவர் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தடுத்து அது பாட்டு கண்டினியூஸ் ப்ராசஸ் இன்னும் 1 மாதத்துக்கு இருக்குது. அத்தனை பிரிவுகளும் அவங்க மாநாடுகள் போக்குவரத்து அங்கங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அணிகள் அவங்க தனியாக நடத்துகிறாங்க. இந்த என்டையர் பார்ட்டி இஸ் ஆக்டிவ்னா அவங்கவுங்க அங்கங்கே வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ பீகாருடைய வெற்றிக்கு பிறகு வந்து மோடி அவர்கள் டெல்லியில பிஜேபி ஆஃபீஸ்ல அதை பேசும்போது அவர் சொன்னாரு, அடுத்தாக பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் அப்படின்றது வந்து கோட் பண்ணா, முக்கியமாக வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு அப்படின்றது. இந்த பீகாருடைய வெற்றிக்கு எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் வந்து நிதிஷ்குமார், சிராக் பாஸ்வான், மோடி அப்படின்ற ஃபார்முலாவுடைய பிளஸ் தான், அந்த கூட்டணியோட ஸ்டெபிலிட்டினால மட்டும்தான் இது நடந்தது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்போசிட்ல வந்து அந்த கூட்டணியோடைய சீட் இதோ எல்லாமே அங்க ஒரு சரியான இது இல்லை. இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கும் போது அதிமுகலே பல பிளவுகள். இப்போ உங்க கூட இன்னும் வந்து தேமுதிக, பாமக வருமா அப்படின்னு ஒரு பேசும்போது பாமகல ஒரு பிளவு. அதாவது கூட்டணி எப்படி இருக்கும்? அதாவது நீங்க போன எலெக்ஷனோட வாங்கின ஓட்டுல பிஜேபி தனியா நிக்கையில வாங்கின ஓட்டு, அதிமுக தனியா வாங்கின ஓட்டை மட்டும் எடுங்க, நீங்க டோட்டல் பண்ணுங்க. இதுல வந்து எது போயிருக்கு? பிளவெல்லாம் ஒன்றும் பண்ணலையே. 1-2 தலைவர்கள் அதிமுகலேருந்து வெளியில போயிருக்காங்க. நம்ம கூட்டணியில என்டிஏல முன்னால் நாங்கள் தனியா நிக்கையில இருந்த அத்தனை பேரும் அதுல இருக்காங்க. இப்போ இன்னும் 2-3 பேர் ஒன்றும் சொல்லாம இருக்காங்க. எலெக்ஷனுக்கு இன்னும் நாள் இருக்கு. இந்த கூட்டணி வலுவான கூட்டணியா மாறப்போகுது. கண்டிப்பா ஏங்க மக்கள் வெறுப்புல இருக்காங்க திமுக மேல. அந்த வெறுப்புக்கு ஒரு நல்ல ஒரு அப்போசிஷன் ஏன் இல்லைன்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? ஏன் இல்லைன்னு நினைக்கிறீங்க? இந்த கூட்டணியே பிரச்சனைகள் இருக்கும்போது எப்படி எல்லா கட்சியிலையும் தாங்க இருக்கு. நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கறதுனால என் கட்சி பிரச்சனையை பத்தி கேட்குறீங்க. திமுக காரண்ட போய் கேளுங்க, அந்த கட்சிக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அவன் சொல்லுவான். ஸோ அதனால திமுகவில் அப்படியே எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எத்தனை தலைவர்கள் அங்கேருந்து விஜய் கட்சிக்கு மாறுறாங்கன்னு பாருங்க, எத்தனை தலைவர்கள் வேற கட்சிக்கு வர்றாங்கன்னு பாருங்க. அதனால அவங்கள மக்கள் வெறுப்புல இருக்காங்க திமுக மேல. கண்டிப்பா வந்து மக்களுக்கு மோடி அவர்கள் மேல மிகுந்த நம்பிக்கை இருக்கு. ஆப்வியஸ்லி என்டிஏ தமிழக மக்கள் ஆதரிப்பார்கள். இதுல இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான ஓட்டுகள் வந்து இங்கேருந்து கள்ள ஓட்டுகள், இறந்தவர்களுடைய ஓட்டு சரிப்படுத்தப்படும் அப்படின்னு நான் சொல்லி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கிளீன் அப் பண்ணியே ஆவாங்க. அது மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும். ஏன்னா இவங்க கள்ள ஓட்டுல ஜெயிக்கிற கட்சி இல்லை அது. எத்தனை ஓட்டுலங்க ஜெயிச்சிருக்காங்க? எத்தனை ஓட்டுல ஜெயிச்சிருக்காங்க? நீங்க என்னங்க பாஜக பத்தி அப்படி சொல்றீங்க? 1654 எம்எல்ஏ இந்தியாவில் இருக்க ஒரே கட்சி பாஜக மட்டும்தான். இவங்கள்ட்ட இருக்க எம்எல்ஏ ஜெயிச்சது எத்தனை ஓட்டுல ஜெயிச்சாங்க? 500 ஓட்டு, 400 ஓட்டு, 600 ஓட்டு, எல்லாம் கள்ள ஓட்டு தான். அந்த கேப்பே கள்ள ஓட்டு. ஒரு பூத்துல 30 ஓட்டு எடுத்தா ஒரு கான்ஸ்டிடுவன்சில 300 இருக்க கான்ஸ்டிடுவன்சில எவ்வளவு ஓட்டு போகும்? 4000 ஓட்டு போச்சுன்னா 500 ஓட்டுல ஜெயிச்சவனா தோத்துருக்க மாட்டானா? சொல்லுங்க. இவங்க ஜெயிச்சதே 500-400 ஓட்டுல தானே. நிறைய 60% மேல எம்எல்ஏ இவங்களோடது 1000-2000 ஓட்டுல ஜெயிச்சவங்க தானே இருக்காங்க. அதனால நீங்க வந்து இந்த கட்சி வந்து ஜெயிச்சிருச்சு, வந்தது, ஆட்சி அமைச்சது, அதை வந்து சரியா வாய்ப்பை பயன்படுத்திக்க தெரியல. இப்ப மக்கள் அவ்வளவு அதிருப்தியில இருக்காங்க. பெரிய வாய்ப்பு. மோடி மேல மிகுந்த நம்பிக்கை இருக்கு. நிச்சயமாக இப்ப 2026ல வந்து கண்டிப்பா என்டிஏ கூட்டணி வரும். இப்போ இன்னொரு தகவல் உங்களுக்கு சொல்றேன். காசி தமிழ் சங்கமம் 4.0 இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கு. இதுவரை 1.5 லட்சம் பேருக்கு மேல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அவ்வளவு பேரும் பாராட்டுறாங்க. அத்தனை கால் வருது, நம்ம ஆஃபீஸ்க்கு வருது, எல்லா பக்கமும் கேட்குறாங்க. எவ்வளோ சோசியல் மீடியாவில் இதை பற்றி
போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களே போட்டுட்டு இருக்காங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை, இவ்வளோ பேர் போட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு திட்டங்களும் வந்து தொடர்ந்து நடக்குது, மக்களோட ஏகோபித்த வரவேற்புல நடக்குது, மக்களுக்கு பிடிச்ச திட்டங்களா இருக்கு. இது ஏதாவது அதை நிறுத்தலாம்னு நினைச்சா கூட நிறுத்த விட மாட்டாங்க இந்த மக்கள். அந்த மாதிரி இருக்கல எப்படி ஆதரிக்காம இருப்பாங்க? சார், எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்கள் வழங்கியமைக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.